ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த யுவான் எழுதின புக்கை தான் படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட லாஸ்ட்டில் சாக்ரிஃபைஸ் ஈவெண்ட் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் தான் நடத்த போகுது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே எப்படினாச்சும் போகணுமே, அப்போ தானே நம்ம அந்த லூவை கொலை பண்ண முடியும். அவனும் இந்த ஈவெண்ட்டுக்கு வருவானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. அப்படியே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அங்கே தானே யுவானுமே ஒர்க் பண்ணுறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான், இதை பாருங்க அப்படின்னு. சும்மா இருடா, நான் வேறு ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யுவான் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தேர்டு பிரின்ஸோட ரூமை பார்த்துட்ருக்கான். ஆமாம், பிரின்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. அவர் மழை வரணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காரா, நீங்களும் வேண்டுங்கடா, புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்கான், அவன் வந்துட்டு எதிர்காலத்தெல்லாம் கணிப்பானா அப்படின்னு. அப்படியே அவனை வர சொல்லு அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கா. சொல்லு, இன்னைக்கு நீ என்ன கணிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஸ்னோவெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எது ஸ்னோ வருமா? இது வந்து ஜூலை மந்த்து, எப்படி ஸ்னோ வரும்? இதுதான் நீ கணிக்கிற லட்சணமா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்ட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இழுத்துட்டு போகும்போது கத்துறா, இல்லை என்னை நம்புங்க, கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு ஸ்னோ வரும் அப்படின்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பிரின்ஸோட காதில் கேட்குது. அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாள், அதாவது மெய்டு இருப்பாள். ஸோ அவகிட்ட போய் என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுமே வெளியே வந்துட்டுருக்கா. ஆமாம், என்ன பிரச்சனை அப்படின்னு. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் இங்கே வேலை தேடி தான் வந்தேன், இன்றைக்கி நைட்டு வந்து ஸ்னோவெல்லாம் வரும் அப்படின்னு. எது ஸ்னோ வருமா அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ வேகமாக அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு இது கொடுத்துருப்பான்ல, டோக்கன்னு, அதை எடுத்து காமிச்சிட்ருக்கா. இது ஹீரோ தான் எனக்காக கொடுத்தான், அவர் சொன்னார் இதோட நீ போனீன்னா கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு. அந்த டோக்கனை பார்த்தோன்னே இந்தம்மா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ரொம்பவே சின்ன பிளேஸு, ஒன்று மாதிரி டேலண்ட்டே இல்லாத பர்சன்லாம் இங்கே ஒர்க் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு. என்னடா அது வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தா துரத்தி விட்றாங்களே அப்படின்ற மாதிரி தான் அவளுக்கு இருக்குது. இதுக்கப்புறமா அந்த பிரின்ஸை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கு மேலே தான் நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த பிரின்ஸ் வந்துட்டுருக்காரு. என்னப்பா ஊருக்கு புதுசா அப்படின்னு. பாருடா, உங்களுக்கு நல்ல மூளை தான், எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமாம், ஜூலை மந்த்தில் நீ மட்டும்தானே கொடையோடு சுற்றிட்டு இருக்க, ஸோ அதனால தான் கேட்டேன் அப்படின்னு. என்ன கொடையோடு சுற்றிட்டு இருக்கேன், நான் என்ன சொன்னாலும் இங்கே இருக்கிறவங்க நம்ப போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவள் வயிற்றுலேருந்து சத்தம்லாம் கேட்குது. சரி, இவனுக்கு பசிக்குது போல் அப்படின்ட்டு 2 கேக் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கேக்குமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி இவ பார்த்தீங்கன்னா பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி சாப்பிட்டுட்ருக்கா. இவனும் பார்க்குறான், என்ன இந்த மாதிரி சாப்பிட்றான் அப்படின்ட்டு. ஸோ இவளும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, என் வயிறு ஃபுல்லாகிடுச்சுப்பா, நீ நல்லா இருப்ப, இந்த உலகத்தில் எவன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறான், நீ பண்ணுறியே, சரி நான் இங்கேருந்து போகட்டுமா அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. ஆமாம், நீ ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்க, அந்த கொடுமையை ஏன்ப்பா கேட்குற? இன்றைக்கி எனக்கு நேரமே சரியில்லை, எனக்கு வேலை கிடைக்கணும் ஒரு இடத்துக்கு போனேன், ஆனால் அவங்க கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டானுங்க. ஸோ என்ன பண்ணுறது? சரி, இங்கேருந்து நான் போகிறேன், இன்றைக்கி நைட்டு வந்து ஸ்னோவெல்லாம் வரும், அதனால் இந்த கொடையை நீனே வச்சுக்க அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா கொடையை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காளா. ஸோ அவன் கூப்பிட்றான், ஒரு நிமிஷம் நீ இல்லை, உன் பேரை சொல்லிட்டு போ, அப்புறம் எப்படி நான் கொடையை ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா டிங்குன்னு சொல்ல வர. அப்போ அந்த ஹீரோ பையன் பேர் வச்சதான் ஞாபகம் வருது. ஐயோ, இது வேற ஞாபகம் வருதே அப்படின்ட்டு. ஏன்னா டிங்குனே கூப்பிடுப்பா. அப்புறம் இந்த அம்பர்லாவெல்லாம் என்கிட்ட நீ கொடுக்க வேணாம், ஏன்னா நம்ம 2 பேரும் மீட் பண்ணவே மாட்டோம். சரி, நான் வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா அந்த கொடையை விரிக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா சாங் வந்துட்டு அந்த லவ் சிக்னஸ் எதையுமே க்யூர் பண்ணாது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ இவன் அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே ஸ்னோவெல்லாம் பெய்யுது. ஸோ இந்த பிரின்ஸுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே யோசிச்சு பார்க்குறான், அந்த காலையில் தானே இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த மெய்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, ஒரு லூசு பையன் வந்து இன்றைக்கி நைட்டு ஸ்னோவெல்லாம் பெய்யுன்ற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு. ஸோ இப்போவுமே ஹீரோயின் வந்துட்டு அந்த கொடையை கொடுத்துட்டு இன்றைக்கி ஸ்னோவெல்லாம் பெய்யும், நீனே வச்சுக்கின்ட்டு போயிருந்திருப்பாள்ல, அப்போது இந்த பையன் தான் அந்த பையனா அப்படின்ட்டு இந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் வாசல்லையே தூங்கிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு தான் வந்து எழுப்பிட்டுருக்கான். ஏய் எந்திரி அப்படின்ட்டு. ஸோ இவனும் யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மறந்துட்டியா, நேற்று நம்ம 2 பேரும் மீட் பண்ணோமே, சரி இந்த அவனோட ஆஃபர் லெட்டர், உனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாகிடுது. என்னப்பா சொல்கிற, எனக்கு வேலை கிடச்சிருச்சா, எப்படி அப்படின்னு. ஆமாம், நேற்று நைட்டு தான் பயங்கரமாக ஸ்னோவெல்லாம் பேஞ்சிச்சே, உனக்கு செம்ம லக்கி தான், அதனால பிரின்ஸே உனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட இந்த கொடையை வேறு கொடுத்தியாம, இந்தா வச்சுக்க அப்படின்னு. எது நான் பேசுனது பிரின்ஸா, என்னையா சொல்கிற? ஆமாம் சரி வா அப்படின்னு.
ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பிரின்ஸ் கிட்ட தான் வந்துட்டுருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் பிரின்ஸ்ன்னு தெரியாமல் நான் லூசுத்தனமாக மரியாதை இல்லாமல் பேசிட்டேன் அப்படின்னு. ஒன்னால தான் நேற்று அந்த அழகான ஸ்னோவை வந்துட்டு நான் என்ஜாய் பண்ணேன். ஒன்றை மாதிரி டேலண்டடான ஒரு ஆட்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு. ஐயோ, நான் அந்தளவுக்குலாம் டேலண்டட் கிடையாது, ஏதோ நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த மெய்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பிடிக்கல போல். இதுக்கப்புறமா அந்த பிரின்ஸ் கேட்குறாரு, ஆமாம் நேற்று நான் கேள்விப்பட்டேன் நீ ஏதோ ஹீரோவோட டோக்கனோட உள்ளே வந்த அப்படின்னு, உனக்கு அவனை எப்படி தெரியும் அப்படின்னு. அது அது வந்து எனக்கு அவனெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு இந்த டோக்கன் கிடச்சிச்சு. ஸோ அவன் ஒரு பொசிஷனில் இருக்கானா, அவன் பேரை வச்சு இங்கே வந்தால் வேலை கிடைக்குமோன்னு நினச்சேன். ஆனால் இந்த டோக்கனை பார்த்தோன்னே தான் நீங்கள் என்னை வெளியவே ஃபஸ்ட்டு தூக்கி போட்டீங்க. இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு, இது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோக்கும் இவனுக்கு ஆகாதா என்னன்றது தெரியல. ஸோ அப்படியே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக மழைலாம் தூரிட்டுருக்கு. ஹீரோன் வந்து சொல்கிறான், நான் போயிட்டு அந்த பல்லக்கை கொண்டு வர சொல்கிறேன். இல்லை இல்லை, மழை வந்துட்டு லைட்டாக தானே பெய்யுது, நான் வந்துட்டு அந்த கொடையை ரிட்டன் கொடுத்தேன்ல, அந்த கொடையை ரிட்டன் எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்ட்டு. சரி சரி ஓகே அப்படின்ட்டு ஓடி வந்துட்டுருக்கா. இப்போ ஹீரோவோட அந்த டோக்கன் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா ஒரு பூத்தொட்டியில் போட்டுட்டு ஓடிட்டுருக்கா. இதுக்கப்புறம் இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு. ஸோ அப்படியே 2 பேரும் அந்த பாலத்துக்கு மேலே தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நேற்று பயங்கரமாக ஸ்னோ பெஞ்சிச்சு, இன்றைக்கி வந்துட்டு மழை பெய்யுது, இது வந்து கெட்ட சகுனம் இல்லையா, எல்லாருமே அந்த மாதிரி தானே பேசிகிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஏன் இந்த மாதிரி சொல்கிற, இந்த மழை பெய்யறதுனால நிறைய மக்களோட வாழ்வாதாரமே மாறும், நிறைய பயிர்கள்லாம் நல்லபடியாக விளையும், அப்புறம் பஞ்சம் எல்லாமே தீர தானே செய்யும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு. அட, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கப்பா, நீங்கள் எப்போவுமே மக்களை பற்றி தான் யோசிக்கிறீங்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாரு. சரி, நேற்று நீங்கள் எனக்கு அந்த கேக் வாங்கி கொடுத்தீங்கல்ல, இன்றைக்கி நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கொற்ற மலையில் அந்த கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, சரி நான் இன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு டைம் இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு, நம்மக்கிட்ட ஒரு கொடை தானே இருக்குது, நான் வேணா உன்னை கொண்டு வந்து விடவா அப்படின்னு. இல்லை இல்லை, அந்த அளவுக்குலாம் மழை பெய்யலாம், நான் நனைய மாட்டேன், நீங்கள் நனைஞ்சிடாதீங்க, அவங்க உடம்ப பார்த்துக்கங்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே திரும்பி இவனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு வேற போயிட்டுருக்கால. இவன் பேன்னு பார்த்துட்டு இருக்கான். இவனை பார்க்கும்போது எதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்பெஷலாக ஒரு ஃபீலிங் தோணுதே, இது சரியில்லையே, அவன் பையனாச்சே அப்படின்னே பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. எங்கிட்ட போய் குளிக்கிறதுன்னு தெரில. ஸோ அப்படியே தேடி வந்துட்டுருக்கா. அங்கே பாத்ரூம்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளே போயிட்டு குளிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது உள்ளேருந்து ஒரு பையன் குளிச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஐயோ என்னடா, பையங்களோட தான் நம்ம குளிக்கணுமா அப்படின்னு இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த சைடு 2 பசங்க வந்துட்டுருக்காங்க. அவள் கேட்குறா, இந்த டப்பெல்லாம் நான் எங்கே போயிட்டு எடுக்கிறது அப்படின்னு. அவங்களுக்கு இவன் மேலே என்ன கடுப்புன்னு தெரில. உங்களுக்கு தான் பெரிய பெரிய ஆளுங்களோட தொடர்பு இருக்கே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்களுக்கு டப்பெல்லாம் இங்கே கிடைக்காது போங்க அப்படின்ட்டு அவனுங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கானுங்க. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவனுங்க பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே யுவான் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அப்படியே முழிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கான். டேய், நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது வந்து நான் குளிக்கணும். சரி நீ போய் ஃபஸ்ட்டு குளி. இல்லை, நீங்கள் வேறு யாருமே வராமல் பார்த்துக்கிறீங்களா? ஏன்பா, உன் உடம்புல எதுவும் தழும்பு கிளம்பு இருக்கா, அது யாரும் பார்க்கக்கூடாதா? அட ஆமாம்மா, என் உடம்புல பெரிய தழும்பு இருக்குது, அதெல்லாம் மற்றவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்கள்ல. சரி சரி நீ போய் குளி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறான். உனக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த புக்கை படி, இந்த புக்கோட ஆத்தர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார், அவரோட ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பயங்கர குஷியாகிட்டு இருக்கு. ஆனால் இது வெறும் காசிப் தானப்பா, இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? அட, காசிப் எல்லாம் கிடையாது, இந்த விஷயங்களை எழுதுறதுக்குன்னா ஒரு கட்ஸ் வேணும்ல, அது அந்த ஆத்தருக்கு நிறையாவே இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாகிட்டு இருக்கு. பரவாயில்லையே, நம்மளையும் ஒருத்தவன் பாராட்டி பேசுகிறானே அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ கசின் 2 பேத்தையும் காட்டுறாங்க. அந்த கசின் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயின் வந்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸில் வேலை வாங்கிட்டா அப்படி. அவள் என்னோட டோக்கனை காமிச்சிருப்பா, அதனால டைரக்டர் வந்து எனக்காக அவளை வேலைக்கு எடுத்திருப்பாரு அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், அவங்க டோக்கனை பார்த்த உடனேயே அவளை வந்துட்டு அங்கேருந்து துரத்தி விட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வந்து பிரின்ஸு சொன்னதுனால தான் வேலையை போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பல்ப் ஆயிடுது, என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம், அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோனை வந்து புள்ளி பண்ணுறாங்க, ஒழுங்காக பேச மாட்டுறாங்க, ஒரே ஒரு ஆளை தவிர அந்த யுவானை அப்படி. சரி ஓகே, அவனை வச்சு சில ட்ராப் எல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
இதுக்கப்புறம் அந்த மார்க்கஸ் இருக்கார்ல, அவரோட வீட்ட காட்டுறாங்க. அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா, கத்திட்டே இருக்காங்க. "போச்சு தப்பான ஒரு விஷயம் நடந்துருச்சு, நடந்துருச்சு" அப்படின்னு. ஸோ இவரு என்னடா அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவங்க கார்டன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்செடி இருக்கு. அதுலேருந்து வெறும் ரத்தமா வந்துட்டுருக்கு. ஸோ அத பார்க்கும்போது அவருக்கு தலையே சுத்துது. என்னடா நடக்குது இங்க? சரிடா, இந்த விஷயங்கள கொஞ்சம் சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. வெளிய யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் உங்க கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து கேட்குறான். ஆமா, உங்களோட மூஞ்சி ரொம்ப வாடி போயிருக்கே. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அப்பல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் நல்லா தான் இருக்கேன். உங்கள பத்தி நெறைய விஷயங்கள் எல்லாமே ஒரு புக்ல மென்ஷன் ஆயிருந்ததே. நீங்க அத பார்த்தீங்களா? அந்த யுவான் பையன் எழுதியிருந்தானே அப்படின்னு. என்னப்பா சொல்ற? என்ன பத்தி அவன் எழுதியிருந்தானா அப்படின்னு. இவரு பார்த்தீங்கன்னா கடுப்பாயி அங்கருந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர தான் காட்டுறாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வரிசையா நிக்க வச்சுட்டுருக்காங்க. ஸோ அந்த மார்க்கஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஏன்டா, உன்னோட அந்த கூட்டத்துல நீ நெறைய பேத்த தப்பு தப்பா வேலைக்கு ஆள் எடுத்து வச்சிருக்க. இவங்கலாம் ஒருத்தே கிடையாது அப்படின்னு. அந்த டைரக்டர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க இருக்கிற எல்லாருமே முத்து முத்தான பசங்க. அவ்வளோ டேலண்டடான ஒரு பசங்க அப்படின்னு. ஆமா கிழிச்சானுங்க. சரி இந்தா இந்த புக்கு. இந்த புக்கில் என்னை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக எழுதியிருக்காங்க. அதுவும் இங்கே இருக்கிற ஒருத்தவன் தான் அப்படின்னு. ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே இருக்கிறவங்க யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? இங்கே தானே யுவான் அப்படின்றவன் இருக்கான். அட ஆமாம், அந்த பரதேசி பையனை கூப்பிடு அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறா. ஏதோ அந்த புக்கை எழுதுன ஆத்தரே இவனா அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என்னை பற்றி நீ இந்த மாதிரி காசிப்லாம் எழுதி வச்சிருப்ப அப்படின்னு. இவன் சொல்லிட்டு இருக்கான், அது காசிப் கிடையாது, நான் உண்மையை தானே எழுதுனேன் அப்படின்னு. ஓ உண்மையா? ஏண்டா இந்த மாதிரி தண்டமான ஆட்கள் எல்லாத்தையுமே எதுக்குடா வேலைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? இவனோட வேலையை பிடிங்க, இவனை ஜெயிலில் தூக்கி போடுங்கடா அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவன் வந்து சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கா. அவர் வந்துட்டு ஏதோ தெரியாமல் எழுதிட்டாரு, அதனால் அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதை சொல்கிறதுக்கு நீ யார்ரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தான் டிங்கு. ஓ நீயா அது? உன்னை பற்றி தான் ஊருக்குள்ள ரொம்ப பரவலாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. நீ தான் அந்த ஸ்னோ வரதை கண்டுபிடிச்சி இல்லை. சரி அப்போ ரெண்டு பேத்தையுமே சேர்த்து ஒன்றா ஜெயிலில் போடுங்கடா அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்கு. ஆத்தாடி என்ன இப்படி நடக்குது அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்த பிரின்ஸ்கிட்ட போய் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோன் போயிட்டு தெரியாமல் மோதிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான், போடி என்கிட்ட அப்படின்னு. நேராக அந்த மார்க்கஸ்ட்டை போய் தான் பேசிகிட்டு இருக்கான். நானும் அந்த புக்கை ஃபுல்லாகவே படித்தேன் தான். ஏதோ தெரியாமல் எழுதிட்டான் போல, விட்டுருங்க அப்படின்னு. அது எப்படி விடுறது? என்னை பற்றி தானே அவன் காசிப்பெல்லாம் எழுதியிருக்கான். சரி அப்போனா அவனுக்கு ஒரு 4 அடியை கொடுங்க அப்படின்னு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்கிற அப்படின்ட்டு இவனை பார்த்தீங்கன்னா படுக்க போட்டு டிக்கிலேயே பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கானுங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பீதி ஆகுது. ஸோ இந்த சமயத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், டிங் வந்து ரொம்பவே டேலண்டடான ஒரு பர்சனு. ஜூலையில் ஸ்னோவெல்லாம் வராது, ஆனால் இவ வந்துட்டு அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொன்னா. ஸோ நீங்கள் பண்ண தப்பை கூட கண்டுபிடிச்சி ராஜாட்ட போய் இவ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவளை நீங்கள் பனிஷ்மெண்ட்லாம் பண்ணாதீங்க, அது உங்கள் நல்லது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தை கிளப்பி விட்டுட்ருக்கான். ஸோ அதனால் அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் வாங்கின அடி மாதிரி உனக்கும் விழுந்திருக்கும், நான் தான் உன்னை காப்பாற்றினேன், எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைக்கிறாள். அப்போ யுவான் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு. நீ அடி வாங்கினதுக்கு முழு காரணமே இவன் தானாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நேரம் பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காப்புல. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கான். நான் தான் உன்னை இந்த இடத்துலேருந்து போக சொல்லிட்டேன்ல, திரும்ப எதுக்காக வர? உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. எனக்கு மட்டும் உங்களை பார்க்கணுன்னு ஆசையா? நீங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களே. உங்களோட மூத்த அண்ணா இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் தான் க்ரௌன் பிரின்ஸாகவே மாறி இருக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதுக்குள்ளே அடைஞ்சு நீங்கள் போயம்லாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் உன்ன மாதிரி ஆட்கள் தான் ராஜாவாகணும், அதுவாகணும், இதுவாகணும்லாம் நினைப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு அதெல்லாம் புரியாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோன் கிட்ட வந்துட்டு இருக்கான். இந்த டோக்கனை திரும்பவும் நீ தொலைச்சிடாத சரியா? பத்திரமா பாதுகாக்கணும். இல்லை அப்படின்னா நீ இங்கே ஒர்க் பண்ணுறத நான் அனுமதிக்க மாட்டேன். எப்படியாவது உள்ளே புகுந்து ஆட்டே கழிச்சு விட்டுருவேன் அப்படின்னு. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அங்கிட்ட பிரின்ஸுமே நம்மளை பார்க்குறான் அப்படின்ற விஷயங்களை ஹீரோ வந்து நோட் பண்ணுறான். அதனால சொல்கிறான், மறந்துடாத, நீ வந்துட்டு என்னோடது, நான் தானே உனக்கு பேர் வச்சேன் அப்படின்ட்டு. அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஐயையோ இப்படியா கொடுத்து விட்டு போவான் அப்படின்னு இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போது பிரின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாரு, நீ இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்க. ஸோ
ஸோ என்னோட மனசில் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட வா, நான் உனக்காக நிற்பேன், உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த ஹீரோ மாதிரி ஆட்கள் கூடலாம் தயவு செஞ்சு சேர்ந்துடாத, அவன்லாம் சரியான ஈவில் அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. இதுக்கப்புறம் இவானுக்கு தான் பின்னாடி பயங்கரமாக அடிபட்டிருக்குமே. ஸோ இவ பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா, இந்தாடா போட்டுக்க அப்படின்னு. ஆனால் இதனால் நீ இந்த புக்கெல்லாம் எழுதாமல் விட்டுறாத, நீ நல்லா எழுதணும் சரியா. அப்புறம் அந்த ஹீரோ பையன் இருக்கான்ல, அவனை பற்றி கொஞ்சம் மோசமாகவே எழுது அப்படின்னு. அட, அவன் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஆளுப்பா, அது மட்டும் கிடையாது. அவன் வந்துட்டு ஜூலையில் பிறந்தவன். யாருமே அந்த மாதத்தில் அவ்வளோ சீக்கிரம் பிறக்க மாட்டாங்க. அப்போ வந்து ரொம்பவே ப்ரீஷியஸான ஒரு ஆள் தானே அப்படின்னு. ஓ அப்படியே கதை, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னம்மா காலங்காத்தால எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் எங்கே வேணா போவேன், உனக்கு என்னடா பண்ணுது அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்டு இருக்கா. அப்படியா, ஒரு பையனா நீங்கள் வந்துட்டு இங்கே ஆஃபீஸராக வேலை செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு பொண்ணாச்சே, இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, பாவம் இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஐயோ, இந்த விஷயத்த வச்சே நம்மளை சாவடிச்சிருவான் போலையே அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அழகழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதை ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், உனக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா, நான் வேணா உனக்கு வாங்கி தரவா அப்படின்னு. யாருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணும், நான் புக்கு வாங்க வந்திருக்கேன். எது புக்கா, என்ன சொல்கிற? ஆமாம், அந்த சாக்ரிஃபைஸ் ஈவெண்ட் வருதுல்ல, ஸோ அதை பற்றி நான் படிச்சுக்கிறணும்ல, தெரிஞ்சுக்கிறணும்ல, நானும் ஒரு ஆஃபீஸர் தானே அப்படின்னு. அப்படியா, சரி வா, நான் உனக்கு அந்த புக்கை வாங்கி தரேன்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை போய் எடுக்க, இவன் காசு கொடுத்துட்டு அந்த புக்கை வெடுக்குன்னு பிடிங்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. சரியான அராத்தா தான் இருப்பா போலையே, இவளை மடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இரு, நீ எனக்காக வேலை செய்ய, யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, நான் இங்கே ஃபஸ்ட்டு வேலைக்கு வரும்போது உன்னோட டோக்கனை தான் காமிச்சேன், அதை பார்த்தோன்னே என்னை வெளியே அடித்து பற்றி விட்டானுங்க. ஸோ அதுலேருந்தே தெரியுது உனக்கு பிரின்ஸுக்கு ஏதோ வாக்கிய தகராறு இருக்குது அப்படின்னு. அப்படி பார்த்தா நீ என்னோட எனிமி, அப்படி இருக்கும்போது நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிடுவேனா அப்படின்னு. பரவாயில்லையே, ரொம்பவே ஓப்பனப்பாக தான் பேசுகிற. ஆனால் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, மேடம் எங்ககிட்டலாம் வேலை செய்ய மாட்டீங்க, நீங்கள் வந்துட்டு அந்த பிரின்ஸ் கூட ஒர்க் பண்ணுங்க. ஆனால் உங்களோட கோபம் வந்து அப்படியே நீங்கள் யார் அப்படின்ற விஷயங்களை எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பாவம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. போகிற போக்க பார்த்தா இந்த நாயே நம்மளை போட்டு கொடுத்துரும் போலையே, என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு அவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.